வணக்கம். முல்லை தமிழ் கூடத்தின் சார்பாக நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக அரசியல் செய்திகளின் தொடர்ச்சியாக இந்த காணொளி ஆண்டிகள் இணைந்து மடம் கட்டிய கதை என்று நம்முடைய பழைய பழமொழிகள்லாம் உண்டு, கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதே போல்தான் இப்பொழுது பலர் இணைந்து அரசியல் எதுவுமே தெரியாத சில கோமாளிகள் இணைந்து ஒரு கட்சியை வடிவமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஒரு உச்ச நடிகராக வலம் வந்த ஒருவரை மையப்படுத்தி, அந்த ஆள் பாவம், அவர் ஏதோ பனையூர்ல படுத்து தூக்கிட்டு நிம்மதியா இருந்தாரு, அவர் தூக்கத்தையும் கெடுத்து அவரை வலுக்கட்டாயமா பிடிச்சு இழுத்துட்டு வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்க வைத்து ஒரு அழுத்தம் கொடுத்து அவரை பல்வேறு வடிவங்களில், வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை போன்ற பல்வேறு வடிவங்களில் அவருக்கு ஒரு அழுத்தத்தை கொடுத்து அவரை ஒரு கைதி போல, கிட்டத்தட்ட அப்படித்தான் சொல்ல வேண்டும். நான் இந்த பதிவை கண்டிப்பாக விஜய் ரசிகர்களுக்குத்தான் இந்த பதிவை வைக்கிறேன். விஜய் ரசிகர்கள் அரசியலில் இந்த கட்சி எப்படி வரும் என்று ஒரு அதிகமான ஒரு கற்பனை கோட்டையை கட்டி கொள்ளாமல், கடந்த காலங்களில் நடந்த நிகழ்ச்சிகளின் தொடர்ச்சியை அவர்கள் பார்த்து அவர்கள் இந்த படிப்பினையை மனதில் வைத்து இந்த கட்சிக்காக பணியாற்ற வேண்டும். ஏனென்றால் நிறைய அந்த கட்சியில் இப்போது இணைகின்ற நபர்கள் எல்லாம் பாவம் எப்படி கஷ்டப்பட்டு அம்மாவுடைய தாலியை கலற்றி அடகு வைத்து அவருடைய படத்தின் முதல் காட்சியை பார்க்க ஆயிரக்கணக்கில் செலவு செய்தார்களோ, அதே மனநிலையில் தான் இன்றும் விஜய்க்காக செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வறுமை கோட்டுக்கு கீழ் தாம் இருக்கிறோம் என்பதை அறியாமலே அவர்கள் அந்த உச்ச நடிகர்களின் அந்த கவர்ச்சியில் மயங்கி, அந்த சினிமா மோகத்தில் மயங்கி இன்றும் செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நிலைமை பிற்காலத்தில் மிக மோசமாக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக இந்த எச்சரிக்கை பதிவாகத்தான் இதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பொதுவாக இந்த கட்சியில இந்த தமிழக வெற்றி கழகம் என்ற ஒன்றை விஜய் அவர்கள் ஆரம்பித்தார்கள். நாம் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், சினிமாவில் நடித்துவிட்டு அப்படி நேரடியாக யாரும் ஆட்சி அமைத்து விட முடியாது. சினிமாவில் இருந்து நேரடியாக அரசியல், இந்த தேர்தலில் தான் வருவேன், இதுக்கு முன்ன எந்த தேர்தலையும் கலந்து கொள்ள மாட்டேன், எந்த மக்கள் போராட்டத்துக்கு வர மாட்டேன், நேரடியாக தேர்தல் காலத்துக்கு 2026 வருகிறேன், எனக்கு ஓட்டளிங்க, நான் முதலமைச்சர் ஆகிவிடுவேன் என்று பொய்யான வாக்குறுதியை அந்த விஜய் அவர்கள் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பொய்யான வாக்குறுதி என்பது 100% பொய்யான வாக்குறுதி என்பது அனைவருக்கும் தெரியும், படித்தவர்களுக்கு தெரியும், பண்பாளர்கள் தெரியும், அரசியல்வாதிகளுக்கு தெரியும். ஆனாலும் அவரை நம்பி எப்படி அவருடைய படத்திற்கு முதல் காட்சி பார்க்க கூட்டம் போட்டி போட்டுக்கொண்டு பணத்தை செலவழிக்கிறானோ, கட்டோட்டு வைத்து பாலாபிஷேகம் செய்து பணத்தை இழக்கிறானோ, அந்த அப்பாவி ரசிகர்களை மனதில் கொண்டு அவர்களை அந்த கவர்ச்சி அலை மூலமாக ஏமாற்றி இன்று ஒரு புதிதாக தமிழக அரசியல் களத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரலாம் என்று நினைத்து இந்த சங்கிகள் சிலர் இணைந்து இந்த விஜயின் தலையை அடமான வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. இந்த விஜய்க்கு ஆதரவாக விஜயுடன் இணைந்து இந்த கட்சியை ஆரம்பித்தார்கள் என்று நீங்கள் பல நபர்களை பார்த்திருப்பீர்கள். யாருக்குமே தமிழக அரசியல் வரலாறு தெரியாதவர்கள், தமிழகத்தின் பூர்வீக வரலாறு தெரியாதவர்கள், மொழி இனம் பற்று இல்லாதவர்கள், எந்த விதமான கொள்கைகளும் இல்லாதவர்கள், இவர்கள் எல்லாம் சேர்ந்து எப்படி இந்த விஜய்க்கு துணையாக நின்று ஒரு ஆட்சியை கட்டமைக்க முடியும், எப்படி நடத்த முடியும்? இந்த புஷி ஆனந்த் என்று ஒருவன் வருகிறான். அவனுக்கு என்ன தெரியும்? பாண்டிச்சேரியில் இருந்து புஷ் என்ற ஒரு சிறிய தொகுதியில் இருப்பவர். அவர் கிட்டத்தட்ட 50 சாராய கடைகளை, மதுக்கடைகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கும் தொழில் செய்யக்கூடியவர். அவருக்கு தமிழக அரசியலை பற்றி என்ன அக்கறை இருக்கிறது, என்ன தெரியும் அவருக்கு? நீங்க நன்றாக உணர்ந்து பார்க்க வேண்டும். இன்னொரு வளர்ந்த கட்டவன் ஒருவர் கூடிய வருகிறார், ஆதவ் அர்ஜுனா என்று. லாட்டரி தொழில் மூலமாக பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடித்து பல லட்சக்கணக்கான பல கோடிக்கணக்கான மக்களை ஏமாற்றி அந்த லாட்டரி மோகத்தில் வீழ்த்தி அதன் மூலம் கிடைத்த வருமானத்தை வைத்துக் கொண்டு இன்று சொகுசு வாழ்க்கை நடத்தும் மார்ட்டின் குடும்பத்தில் உள்ள மருமகன் அவருடைய ஆதவ் அர்ஜுனா என்பவர். இந்த மார்ட்டின் குடும்பம் சென்ற பாராளுமன்ற தேர்தலிலேயே தேர்தல் பத்திரத்திற்காக இந்தியாவில் பிஜேபி என்ற சங்கி கட்சிக்கு அதிக அளவு தேர்தல் பத்திரங்களை வழங்கி மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலையை செய்தார்கள் என்பது அனைவரும் அறிந்து கொண்டு அந்த புள்ளி விவரங்கள் நமக்கு தெளிவாக காட்டியது.
அதிகபட்ச பணத்தை அந்த பிஜேபி கட்சிக்காக வாரி இறைத்தவர்கள் எப்படி இந்த தமிழக மக்களின் நலனில் அக்கறை உள்ளவர்களாக இருக்க முடியும் என்பதை நீங்க நன்றாக யோசிக்க வேண்டும். இப்பொழுது கூட பாண்டிச்சேரியில் விஜய் பேச சென்ற நேரத்தில் கூட அதே லாட்ரி குடும்பத்தில் இருந்து சார்லஸ் மார்டின் சார்லஸ் என்பவன் இன்று புதிதாக ஒரு கட்சியை லட்சிய ஐக்கிய தளமா இன்னொரு கட்சியை ஆரம்பித்து இன்று பாண்டிச்சேரியில் ஆரம்பித்திருக்கிறார். இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை என்பதை விவரம் தெரிந்தவர்கள் நன்றாக அறிவார்கள். நாளை பாண்டிச்சேரியில் இந்த லாட்ரியின் மருமகன் தமிழகத்தை கைக்குள் வைக்கவும், அந்த லாட்ரியின் மகன் பாண்டிச்சேரியை கைக்குள் வைக்கவும் அந்த பணக்காரர்கள் இணைந்து சதி திட்டமிடுவது என்பது அனைவருக்கும் வெட்ட வெளிச்சமான ஒன்று. மக்களே, ஏமாந்து விடாதீர்கள். இவர்கள் எல்லாரும் இந்த விஜயை கைக்குள் வைத்துக் கொண்டு தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய ஆவலையும் தங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் பூர்த்தி செய்ய பல்வேறு முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு இந்த பாரதிய ஜனதாவின் அந்த சங்கி கூட்டங்கள், அமித்ஷா போன்றவர்கள் உறுதுணையாக இருந்து கொண்டு எப்படியாவது தமிழகத்தில் இந்த திராவிடத்தின் ஆட்சியை அகற்றிவிட்டு அந்த பிஜேபி தலையை நுழைத்து விட வேண்டும் என்று முயல்கிறார்கள். அது ஒரு காலமும் நடக்காத ஒன்று. இப்பொழுது புதிதாக அந்த கட்சியில் ஏற்கனவே இந்த அருண்ராஜ் என்ற வருமான வரித்துறையில் வேலை பார்த்த ஒருவர் விஜய்க்காக வேண்டி வருமான வரித்துறையில் கட்டுப்பாட்டில் விஜய் இருக்கும் பொழுது அவருக்காக சில உதவிகளை செய்தவர் இன்று அவரும் இந்த கட்சியில் கொள்கை பரப்பு செயலராக இருந்து கொண்டு பணியாற்றுகிறார். எவ்வளவு கேவலமான ஒன்று. அதே போல வாட்சாத்தி என்ற ஒரு மிக மோசமான ஒரு சம்பவத்தில் தொடர்புடைய ஒரு வனத்துறை அமைச்சராக அந்த காலத்தில் இருந்த செங்கோட்டையன் அவர்கள் இன்று இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். இந்த செங்கோட்டையனின் வரலாறு என்ன, பின்னணி என்ன? அந்த செங்கோட்டையனின் சொந்த மகனும் அவருடைய மனைவியுமே ஜெயலலிதா அம்மையார் அவரிடம் சென்று அவருடைய நடவடிக்கைகள் பற்றி சொல்லியதன் விளைவாக கட்சியில் இருந்து அவர் விலக்கி வைக்கப்பட்டார் என்ற உண்மை அதிமுக தொண்டர்களுக்கும் தெரியும், தாவேகாவின் விஜய்க்கும் தெரியும். இல்ல புஷி ஆனந்த், ஆதவர்ஜனா என்பவர்கள் அது தெரியுமா தெரியாதா என்பது நமக்கு தெரியவில்லை. இப்பொழுது நாஞ்சில் சம்பத் என்பவன் கூட அந்த தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார். நாஞ்சில் சம்பத் என்று நாங்கள்லாம் உண்மையிலேயே மிகவும் மதிக்கத்தக்க ஒரு பேச்சாளர். அந்த நாஞ்சில் சம்பத் ஒரு காலகட்டத்தில் 89, 90 காலகட்டங்களில் எல்லாம் அவர் பேச ஆரம்பித்தால் அந்த கூட்டம் கலையாமல் அப்படியே இருந்து கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட திமுக மேடைகளிலும் மாநாடுகளிலும் 3 மணி நேரம் 4 மணி நேரம் சரளமாக பேசக்கூடிய ஒரு அற்புத பேச்சுக்கலையை, ஒரு வித்தையை வைத்திருந்த நாஞ்சில் சம்பத் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்து மறுமலர்ச்சி திராவிட கழகத்திற்கு போய் அது நம்ம ஜெயலலிதா அம்மையாருடைய அஇஅதிமுகவிற்கு ஒரு இனோவா காருக்காக சென்று அதற்கப்புறம் டிடிவி தினகரன், சசிகலா அம்மையார் என்று பல்வேறு இடங்களுக்கு சுற்றி வந்துவிட்டு இன்று திமுகவை வாழ்த்தி கொஞ்ச நாள் இப்பொழுது பேசிக் கொண்டு பல்வேறு இடங்களிலும் பல்வேறு கூட்டங்களிலும் தொலைக்காட்சி அலைவரிசையிலும் திமுக வாழ்த்தி மகுடி வாசித்தவர் இன்று ஒரே இரவில் எப்படியோ கைமாறி, எவ்வளவு பணம் கைமாறியது என்பது தெரியவில்லை, திடீரென்று தமிழக வெற்றி கழகத்திற்கு சென்று விஜயை சந்தித்து மாலை அணிவித்து நான் கட்சியில் இணைந்து விட்டேன் என்று அறிவித்திருப்பது வெட்கக்கேடான, கேவலமான, தமிழ் அறிஞர்கள் மத்தியில் மட்டுமல்ல தமிழ் இன உணர்வாளர்கள் மத்தியிலும் ஒரு அசிங்கத்தை இந்த நாஞ்சில் சம்பத் அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு இந்த ஆண்டி மடம் கட்டிய கதை என்று சொன்னேனே, அது போன்று இன்று ஒரு கட்சியை நடத்தி விடலாம், தொடர்ந்து கொண்டு சென்று விடலாம். எப்படியாவது இந்த கட்சியில் ஓட்டுகளை, திமுக சார்பான ஓட்டுகளை பிரித்து அந்த திமுகவை தோற்கடித்து நாளை பிஜேபி இந்த தமிழகத்தில் நுழைவதற்கு வழி ஏற்படுத்தி கொடுக்க நாம் ஒரு பாதையாக இருப்போம் நினைத்துக் கொண்டு அவர்கள் அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்துதான் இந்த செங்கோட்டையன் அவர்கள் இங்கே இணைந்தார்கள். மிகப்பெரிய சதி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் சாதாரண தொண்டர்களே, விஜயின் சாதாரண ரசிகர் பெருமக்களே, நீங்கள் நன்றாக உணர வேண்டும். இந்த பாசிச கும்பல், இந்த இந்துத்துவ வெறி பிடித்த இந்த கும்பலின் வழிகாட்டுதலின் பேரில் தான் இது எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த விஜய் அவர்கள் ஒரு கருவியாகத்தான் இங்கே பயன்படுத்துகிறார். நாளை அவர் அந்த கட்சிக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு விழுந்தாலும் அவர் ஆட்சி அமைக்க போவதில்லை. திமுகவை வீழ்த்த ஓட்டை பிரிக்க வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளில் தான் இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டது. இதை அனைவரும் உணர்வார்கள். தமிழக வெற்றி கழகத்தின் நண்பர்களே, ரசிக பெருமக்களே, விஜயின் ரசிகர்களே, நீங்கள் படத்தை பாருங்கள், நன்றாக பாருங்கள்.
உங்கள் ரசிகர்களிடம் இந்த தமிழக வெற்றி கழகத்தின் ரசிகர்களிடம் இருந்து நீங்க ஒரு மாநாடு முடிந்து வருபவர்களுடைய ஒரு கூட்டம் முடிந்து வருபவர்கள் யாராவது அந்த கட்சியின் கொள்கை என்று கேளுங்கள். எத்தனை கிலோ எங்களிடம் பல லட்சம் கிலோ கொள்கைகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அறியாமல் தெளிக்கிறார்கள். எந்த விதமான அறியாமை, எந்த விதமான புரிதலும் அரசியல் அறிவும் தமிழக வரலாறும் தெரியாதவர்கள் கூட இந்த தமிழக வெற்றி கழகத்தில் இருந்து கொண்டு ஏதோ எங்கள் தலைவர் சாதித்து விடுவான் என்று உச்சகட்ட ஒரு சினிமா மோகத்தில் அவர்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மோகம் அவருடைய வாழ்க்கையின் தரத்தை எங்கே தலைகீழ் பாதாளத்துக்கு கொண்டு சென்று விடும். அவர்கள் இந்த கட்சிக்காக ஏதாவது செலவு செய்து நாளைக்கு நாம் எப்படியாவது வந்துவிடுவோம் என்று நினைத்தார்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் குடும்பம் நடுத்தரில் தான் இருக்கும். கண்டிப்பாக அந்த ரசிகர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இது ஏதோ ஒரு சதி திட்டம் நடக்கிறது, நாம் பலியாகி விடக்கூடாது. நம் தலைவன், நீங்க உண்மையிலே உங்கள் தலைவன் விஜய் அவர்களை என்று நீங்க நினைத்திருந்தால் உங்கள் தலைவர் விஜய் அவர்கள் இந்த சதி திட்டத்திற்கு பலியாகி விடக்கூடாது என்று நீங்கள் உறுதியாக இருந்து அவரை மாற்று திசைக்கு மாற்ற வேண்டும் என்பதுதான் என்னுடைய கருத்து. நீங்கள் கொள்கைகள் தெரியாத கோமாளிகளை வைத்து அரசியல் அடிப்படை கட்டமைப்பு கூட இல்லாத கட்சி நடத்தி கொண்டிருக்கிறீர்கள். எந்த ஒரு பூத் கமிட்டி, ஒரு வட்ட செயலர், ஒன்றிய செயலர், எத்தனையோ பதவிகளும் பொறுப்புகளும் நிறைந்து ஒரு கட்டமைப்பை கொண்டு இந்த திராவிட கட்சிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அது அதிமுகவா இருந்தாலும் திமுகவா இருந்தாலும் ஒரு பெரிய கட்டமைப்பை உருவாக்கி கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சினிமாவை வைத்து மட்டும் நீங்கள் எதுவும் சாதித்து விட முடியாது. சினிமா என்பது ஒரு கலைத்துறை தான். அதை பார்க்க வேண்டும், ரசிக்க வேண்டும். சினிமா களத்தில், சினிமாவில் நீங்கள் தலைவர்களை தேடாதீர்கள். போராட்ட களத்தில் மக்களின் உணர்வுகளுக்காக, மக்களின் லட்சியத்துக்காக, மக்களின் நன்மைக்காக போராடும் போராட்ட களத்தில் இருந்து ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து அவனை வெளியே கொண்டுவார்கள். அது அந்த தலைமை தான் நிலைத்து நிற்கும். அந்த தலைமை விஜயா என்று நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். ஒரு காலமும் இந்த சினிமாவில் இருந்து வரும் நடிகர்கள் யாரும் ஜொலித்ததாக, எம்ஜிஆருக்கு பின்பு என்டி ராமராவுக்கு பின்பாக ஜொலித்ததாக சரித்திரம் கிடையாது. என்டிஆரோ எம்ஜிஆரோ நேரடியாக அரசியலில் குதிக்கவில்லை. எம்ஜிஆர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் நீண்ட நெடு காலமாக இருந்து அங்கே பல பொறுப்புகளையும் பதவிகளையும் வகித்த பின்புதான் அவர் இந்த கட்சியை ஆரம்பித்தார். அதுக்கு தொடர்ச்சியாக ஜெயலலிதா அம்மையார் அவரிடமிருந்து அவருடைய வாக்குகளை அப்படியே கவர்ந்து அவருக்கு உரிதாக ஆக்கி கொண்டு அவர் வெற்றி பெற்றார். நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும், ரஜினிகாந்த் அவர்களால் ஜெயிக்க முடிந்ததா? இப்ப மிகப்பெரிய நடிகர் சிவாஜி அவர்களால் கட்சி ஆரம்பித்து ஜெயிக்க முடிந்ததா? தமிழக முன்னேற்ற முன்னணி என்ன ஆனது என்பது உங்களுக்கு தெரியுமா? இப்பொழுது கமலஹாசன் கட்சி ஆரம்பித்திருக்கார் லட்சிய திமுக. அவர் லட்சிய திமுக அல்ல, மக்கள் நீதி மையம் என்ற கட்சியை ஆரம்பித்திருக்கிறார். இந்த மக்கள் நீதி மையத்தின் ஆரம்ப கொள்கை எப்படி இருந்தது? இப்பொழுது அந்த கட்சி எங்கே சென்று கொண்டிருக்கிறது? சரத்குமார் கட்சி ஆரம்பித்தார் நின்றதா? கார்த்திக் நாடாளு மக்கள் கட்சி ஆரம்பித்தார் நின்றதா? நம்ம லட்சிய திமுக என்று ராஜேந்திர அவர்கள் கட்சி ஆரம்பித்தார் நின்றதா? பாக்கியராஜ் அவர்கள் எம்ஜிஆர் அதிமுக என்று கட்சி ஆரம்பித்தார் நின்றதா? எந்த கட்சியும், நடிகர்கள் ஆரம்பித்த எந்த கட்சியும் நிற்கவில்லை. விஜயகாந்த் அவர்கள் உண்மையிலே சொல்ல போனார் ஒரு நல்ல மனிதன், மக்களுக்காக உழைத்தவன், மக்களுக்காக வாழ்ந்த ஒரு நல்ல மனிதன் விஜயகாந்த் அவர்கள் ஆரம்பித்த தேமுதிக கூட இன்று தள்ளாடி கொண்டிருக்கிறது. அவரால் சாதிக்க முடியவில்லை. ஏனென்றால் நீங்க நன்றாக விஜய் ரசிகர்கள் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இந்த கட்சிக்கு நீங்க ஓட்டு போட்டு யாரை தேர்ந்தெடுத்தாலும் அவர்கள் சங்கிகளின் கைக்கூலிகளால் தான் இருப்பார்கள். அவர்கள் நாளைக்கு விஜய் பக்கம் நிற்க மாட்டார்கள். எப்படி விஜயகாந்த் அவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர்களா ஆன 7-8 உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட நீங்க அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது அவரோடு இருந்த எத்தனை அருண்பாண்டியன், எத்தனை பேர் மைக்கேல் ராயப்பன், எத்தனை பேர் அதிமுகவிற்கு சென்று கொண்டிருந்தார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இவர்கள் எல்லாம் கட்சியின் கொள்கை இல்லாமல் அந்த நடிகரின் கவர்ச்சியில் ஈடுபாடு கொண்டு அந்த கவர்ச்சியை வைத்து பொறுப்புக்கும் பதவிக்கும் வந்தவர்கள். அவர்கள் கண்டிப்பாக நாளை ஒரு காலகட்டத்தில் வேறு ஒரு திசையை திரும்பி விடார்கள். உண்மையிலேயே விஜய் அவர்களின் ரசிகர்களுக்காக நான் அக்கறை எடுத்து சொல்கிறேன். விஜய் ரசிகர்களே, நீங்கள் படத்தை ரசியுங்கள், விஜயை கொண்டாடுங்கள். எனக்கும் விஜய் படம் பிடிக்கும். ஏனென்றால் நம்முடைய அருமை நடிகர் தலைவர் விஜயகாந்த் அவர்கள் விஜய் அவர்களுக்காக ஒரு படம் கூட நடித்து கொடுத்தார். அந்த காலகட்டங்களிலே அவருடைய படங்களை எல்லாம் ரசித்து பார்த்தவர்கள். விஜய் அவருடைய நடிப்பு பிடிக்கும், அவருடைய நடனம் பிடிக்கும். அதை வைத்து நீங்கள் எடை போடாதீர்கள். ஆட்சி அமைக்க அந்த நடிப்பும் நடனமும் மட்டுமே துணை புரியாது. பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. இன்று அவரோடு இருக்கும் ஆதவ் அர்ஜுனா, அருண்ராஜ், நம்ம புஷி ஆனந்த், செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத், பல்வேறு இப்ப இனிமையே இத்தனை தலைவர்களை இணைக்க பிஜேபி அவர்கள் திரைமறைவில் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். வரும் அனைவரும்
கொள்கைக்காக வரவில்லை. விஜய் அவர்களின் கட்சியின் கொள்கை என்று இப்பொழுதே அரசியல் எதிரி வேறு, கொள்கை எதிரி வேறு என்றெல்லாம் அவர் பிரித்து கட்சியை, மக்களுடைய அந்த கொள்கைகளை மக்களுக்கு என்ன என்று புரியாத அளவு இந்த பாதை சென்று கொண்டிருக்கிறது. கரூர் சம்பவம் போல் இன்னும் ஒரு 2-3 சம்பவங்கள் நடந்தால் விஜய் நிலைமை என்ன ஆகும் என்று யோசனை பண்ணி பாருங்கள். ஒரு படத்தின் படப்பிடிப்புக்காக கரூர் சம்பவத்தில் அந்த கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக எத்தனை மனிதரும் காக்க வைத்து இப்படி ஒரு மாபெரும் தவறு நடந்தது என்பதை அனைவரும் நீங்கள் நன்றாக அறிவீர்கள். விஜய் ரசிகர்களே, விஜயை பெரிதாக நினைப்பவர்களே, நீங்கள் கண்டிப்பாக உங்கள் தலைவர் நலமாக இருக்க வேண்டும் என்றால் அவரை மீண்டும் படத்தில் நடிக்க சொல்லுங்கள். அவரை படத்தை பார்ப்போம், ரசிப்போம், கொண்டாடுவோம், அவரை பெரிதாக போற்றுவோம். ஆனால் அரசியலில் அவர் பகடைக்காயாக என்று நுழைந்து எதுவுமே சாதிக்க முடியாத ஒரு நிலைமை இருக்கிறது. அதை அவருக்கு உணர்த்துங்கள். நன்றி, வணக்கம்.